இந்திய ரஷ்ய உறவு அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு பொத்துக்கிட்டு வரும். இப்ப மட்டுமான்னு கேட்டா எப்பயுமே. அதையும் மீறி இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. காரணம் அவனும் நம்மளும் சண்டைக்காரங்க கிடையாது. அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா வர சண்டையும் கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, நமக்கு எதிரா ஒரு செக்க கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானை வளர்த்து விட்டு இன்ன வரை பாகிஸ்தான் உயிரோட்டத்தோட இருக்கிற காரணம் அண்ணன் அமெரிக்கா தான். ஆமா, அந்த வீணா போனவன அண்ணன் அமெரிக்கான்னு வேற கூப்பிடு அப்படின்னு நம்ம ஆட்கள் கோவப்படுவீர்கள். இப்படி தாறுமாறா பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது அப்படி லேசா ஒற்றுமைங்கிறத தாண்டி கொஞ்சம் விரிவான ஒற்றுமை. காரணம் என்ன? சீனாவை நோக்கி அமெரிக்கா போறான். அதே மாதிரி இந்தியா உலக அரங்குல செல்வாக்க உயர்த்திக்கிச்சு. இந்தியா எடுத்த மைலேஜுக்கு அளவே கிடையாது. சமீப நாட்கள்ல அதுலயும் கோவிட்ல தொட்டு அப்படி பீக்குக்கு ஏறிட்டோம். இறங்குறதே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் யுத்தமாகட்டும், அசர்பைஜான் அர்மேனியா யுத்தமாகட்டும், அங்கெல்லாம் ஆயுதங்களே சப்ளை பண்ணியிருக்கோம். இப்ப இஸ்ரேல் காசாவாகட்டும், அடுத்த என் பிரச்சனையில நீ மைலேஜ் எடுத்த, எங்க ஓ மூட்டு பிரச்சனை வந்தா பாப்போம்டா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் வந்துச்சு. அதுலயும் சுக்குநூறு ஆக்கிட்டோம் பாகிஸ்தான். அமெரிக்கா தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் ஏகப்பட்ட தடவை அடம் பிடிச்சு பார்த்தாரு. பரவாயில்ல, குட்டிக்கணம் கூட அடிச்சுக்க, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி. நாங்க அப்பெல்லாம் பொய் சொல்ல விரும்பல, போயா அப்படின்ட்டோம். இப்படி ஒரு கரடு முரடான பாதைகள்ல பாஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது மறுபடியும் பேக் டு பெவிலியன் மாதிரி அப்படி ஸ்மூத்தா டிராவல் ஆக போகுது. நேத்து கூட விரிவா பார்த்தோம். இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்கு, ஆனா அதை இங்க பார்க்க போறது இல்ல. இந்த பக்கம் உரசுனா ரஷ்ய பக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். கேள்வி வரும்போதே பதிலையும் அமெரிக்காவே சொல்லிடும். என்ன அப்படின்னா, இனிமேவாச்சும் இந்தியா புரிஞ்சுக்கணும், ரஷ்யா கூட சேர்ந்து உருப்படாம போயிருவ, எங்க கூட வந்துரு அப்படிம்பாங்க. எவ்வளவோ காலம் நாங்களே வரேன்னு சொன்னப்ப கூட நீ ஏத்துக்கலையாடா, பழச பேசாத, இனி புதுசா பாரு அப்படிம்பாங்க. அதனால நம்ம இப்ப அந்த விஷயத்த பேசுறதே இல்லை. அவன் உறவை நாங்க பாத்துக்கிறோம், உன் கூட இருக்கக்கூடிய உறவை மட்டும் உட்கார்ந்து பேசுவோம் வா அப்படின்னு தான் பல டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா. ஏன் அப்படின்னா, எல்என்ஜியை அப்படியே நைஸா அமெரிக்காவில் டைவர்ட் பண்றோம். அது நமக்குன்னு முழுக்க முழுக்க நல்லது. நேத்து விரிவா பார்த்தோம். இப்ப ரஷ்யா கூட டிஃபென்ஸை எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். காரணம், உள்நாட்டு உற்பத்தி சார்ந்து போயிட்டோம். உள்நாட்டு உற்பத்தியில இருந்து விரிவடைஞ்சு அப்படியே ஏற்றுமதி பொருளாதாரம் எது டிஃபென்ஸ்ல அந்த ரேஞ்சில போய் நம்ம நிக்கிறோம். அப்ப ரஷ்யா கூட உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. ரஷ்யா கூட ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் வெடிக்கும் போதே நம்ம விரிவா பார்த்திருக்கோம். கடல் சார்ந்து ஏகப்பட்ட ஒப்பந்தம். அது பூரா 15 வருஷம், 25 வருஷம், 50 வருஷம் அப்படின்னு சாலிடா டிராவல் ஆகும். எது? போர்க்கப்பலாகட்டும், நீர்மூழ்கி கப்பலாகட்டும், இதை பூரா அப்படியே வருஷ கணக்குல டிராவல் ஆகக்கூடிய பல ப்ராஜெக்டை போட்டோம். இதெல்லாம் நம்ம பார்த்து ஏறக்குறைய ஒரு 5 வருஷமாச்சும் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப டெக்னாலஜில என்ன ஹை எண்ட்ல இருக்கோ அதை நோக்கி டிராவல் பண்ண போயிட்டோம். டிசம்பர்ல ரஷ்ய அதிபர் புட்டின் வரும்போது ஏறக்குறைய ஃபைனலைஸ் ஆகும், அக்ரிமெண்ட்டே ஆகும் அப்படின்னு பேசப்படுது. அதுதான் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இன்னைக்கு நாட்கள்ல ஆளில்லா விமானம் ஒரு தனியான மைலேஜ் எடுக்குது அப்படின்னாலும் வழமையா எடுக்கக்கூடிய மைலேஜ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இன்னைக்கு வரையுமே தன்னோட மைலேஜை குறையாம அப்டேட்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டு தான். அதுக்கு ஈடு இணை அப்படிங்கிறது கிடையாது. அல்டர்னேட்டிவா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் தலைமை சும்மா ஜம்முன்னு தான் டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய அளவுல பேசப்படுறது. சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போயிடுவாங்க. அது இன்டெல் ப்ராசஸர் மாதிரி போய்க்கிட்டே தான் இருக்கும், கண்டுக்க கூடாது. இன்னைக்கு நிலைமைக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு யாரு மைலேஜ் எடுக்கிறா அப்படின்னா இன்னமும் அது பெரிய அளவுல ஒரு யுத்த காலத்துல புகுந்து விளையாடல. அதனால முழுசா தெரியல. பெரும்பாலான இதுல உள்ள முக்கியமான அட்வான்டேஜ் ரேடார்ல சிக்காது. சரி, யார்கிட்ட இருக்கு அப்படின்னா டக்குன்னு அமெரிக்கா ரஷ்யா வந்துரும். இல்ல ஏன் பேரையும் முதல்ல சொல்லு அப்படின்னு சீனா வந்துரும். F-35 ஆகட்டும், Su-57 ஆகட்டும், அதுலயே 1000 விஷயங்களை சந்தேகத்தோட பார்க்கக்கூடிய நிலைமையில J-35 எங்கிட்டு கொண்டு வந்து வைக்கிறது. ஆனா வெப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பான். சரி, கருமத்தை எடுத்து பறந்துதான் காட்டேன் அப்படின்னா பறக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்டா நீ எக்ஸ்போக்கு வந்த அப்படின்னா அதை பத்தி பேசாதம்பாங்க. இருந்தாலும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கிட்ட இருக்கு. இப்ப இந்தியா தன்னோட சொந்த ஃபைட்டர் ஜெட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எது மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்கும். மிக விரைவில் வரும். மிக விரைவில் வரும் அப்படின்னப்ப நம்ம ஏர் சீஃப் திட்டினதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி பார்த்துக்கணும்.
எல்லா நேரமும் ஞாபகப்படுத்த முடியாது. காரணம் என்ன? அப்போ உள்ளூர்காரனை நீ திட்டுறியா அப்படின்னு நம்ம ஆட்கள்ல சில பேர் சண்டைக்கு வருவார்கள். அதனால ஏர் சீஃப்க்கு மேல யாரு என்ன சொல்ல முடியும் ஃபீட்பேக்? அவரே திட்டிப்புட்டாரு. அதனால அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நீங்களே இங்க பாத்துக்கங்க. நீங்க ஸ்லைடு தான் போடுவியே. நீங்க எந்த காலத்துல ஃபுட்டேஜ் போட்டிருக்குன்னு திருப்பி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு நடுவுலயே இந்தியா பெரிய அளவுல F-35 வாங்கணும், இல்ல Su-57 வாங்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப தீவிரமா போய்க்கிட்டு இருக்கு. அமெரிக்கா F-35 நம்ம கிட்ட விக்கிறதுக்கும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இல்ல அமெரிக்க பையன்கிட்ட ஒரு பிடிக்காத பழக்கம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை தந்து தொலைய மாட்டான். அதாவது பொதுவாவே ஆயுதங்கள் விக்கும்போது உள்நாட்டு பயன்பாடுக்கு அப்படின்னு ஒரு ரகம் வச்சிருப்பார்கள். வெளிநாட்டுக்கு வித்து தொலைகிறதுக்குன்னு ஒரு ரகம் வச்சிருப்பார்கள். காரணம் அதே எடுத்துட்டு வந்து நம்மள அடிச்சிட்டா இது ஒரு சேஃப்டி. அதே சமயம் டெக்னாலஜி வெளில போகாம இருக்க. அமெரிக்கா ஒரு பங்கு அதிகமா இந்த F-35ல போய் கொடுத்த டெக்னாலஜில நிறைய விஷயங்களை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். ஏதோ ஒரு நாடு வாங்குது, மேல பறந்துகிட்டு இருக்கும்போது இவன் பாட்டு யூ டர்ன் போட்டு ஊருக்கு போ அப்படின்னு சொன்னா கூட அது போயிட மாட்டேங்குது. இந்த அளவுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை அவர்கள் கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பார்கள். ரிமோட் ஏன்ட்ட நீ ஃப்ளைட்டை மட்டும் எடுத்துட்டு போ ராஜாங்கிற மாதிரிதான். இதுக்கே பல நாடுகள் சண்டைக்கு வரும். எப்படிடா இப்படிலாம் வாங்க முடியும் அப்படின்னு. இந்தியாவை பொறுத்தவரையும் டெக்னாலஜி ஷேரிங்கை குடு அப்படின்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய காலகட்டம். அதனால அது எந்த அளவுக்கு கரையேறுங்கிறது தெரியாது. அது போக F-35 மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி தான். அடுத்து Su-57. இப்ப ரஷ்யா முழு டெக்னாலஜியோட தரேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு தாறுமாறான மைலேஜா இருக்கும். அதே சமயம் Su-57ஓட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி, இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் நம்ம கையில இருக்கு. யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட விவகாரங்களை பொறுத்து தான் இருக்கு. காரணம் J-35 பாகிஸ்தானுக்கு சீனா விற்கிறதுக்கு தயாராயிருச்சு. விற்கன்னு சொல்ல முடியாது, இலவசமா குடுக்கன்னு வேணா சொல்லலாம். காரணம் பாகிஸ்தான் காசு தர போறது கிடையாது. இப்பனா நமக்கு எதிரா சீனாவோட J-35 எடுத்து சீனர்கள் முன்னாடி வந்து அடி வாங்கி மிதி வாங்கி இந்தியா டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுக்கறக்கு அதை அப்படியே பொத்துனாப்புல பாகிஸ்தானுக்கு கொடுப்போம். அதை எடுத்துட்டு போய் டிக்கெட்டை கிழிச்சுக்கு வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல கொடுக்க தயாராயிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வேணும் அப்படின்னா இமீடியட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி Su-57 போக வாய்ப்பு அப்படின்னு தான் பேசிக்கப்படுது. ஏன்னா நம்மளோட தயாரிப்பு விரட்டி வருது. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி F-35 உள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ரஷ்ய அதிபர் புட்டின் டிசம்பர் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் எந்த காலகட்டத்துல நடக்குதுங்கிறதா ரொம்ப பெரிய ஹைலைட். காரணம், உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ரஷ்ய அதிபர் வந்துட்டு போன நாடு அப்படிங்கிறது இந்தியா தான். எது உக்ரைன் அப்ப 1,00,000 வீரர்களை எல்லைகள்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அப்ப ரஷ்யாவும் பதிலுக்கு எல்லைகள்ல 1,00,000 வீரர்களை நிப்பாட்டிட்டு ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்தார். இப்ப ஏறக்குறைய அந்த யுத்தம் முடிகிற ஸ்டேஜ்ல திருப்பி இந்தியாவுக்கு விசிட் அடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல தான் அமெரிக்கா அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சாங்க, கடைசியில விட்டுட்டு போனாங்க. இப்போ ஒரு 6 மாத காலங்களா ஓவர் டார்ச்சர். ரஷ்ய உறவுல இருந்து பிரிஞ்சுக்க, ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்காதன்னு. இந்த 6 மாத காலங்கள்ல இந்திய ரஷ்யா அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 11 சந்திப்புகளை நடத்தியிருக்கு. எது ஹெவி வெயிட்டான ஆட்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் லெவல்லயே 11 சந்திப்பு. எது 6 மாசத்துல. இப்ப பர்ச்சேஸ் ஆடுற லோக்கி போறோம். இது எல்லாம் அமெரிக்காவுக்கு மியூச்சுவல் பெனிஃபிட், உனக்கும் எனக்கும். இதுக்கு நடுவுல அவன் கூட சேராத, இவனை பார்க்காத, இந்த பேச்சுக்கே இந்தியால இடம் இல்லை அப்படிங்கிறத ட்ரம்ப்புக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய அதிபர்களுக்கும் சரி, என்டையர் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் சரி, இந்தியா இறங்கி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச தருணம் தான் இது.